சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சென்செக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நாளையோட எக்ஸ்பைரி சென்செக்ஸு. ஸோ சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கு டிஸ்கிரிப்ஷனில். நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் வந்து இண்டெக்ஸு வீக்லி அனாலிசிஸு. ஸோ இதை பாருங்கள், ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகிடும், வீடியோஸ் வரும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து நமக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நாளைக்கு அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ என்ட்ரி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக. போய்ட்டு என்ன பண்ணுறோம், சென்செக்ஸு என்ன பண்ணுறேன், நமக்கு போய்ட்டு என்ன பண்ணலாம், 12 month சார்ட் எடுத்துக்கங்க, ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஆல் டைமில் வந்து என்ன இருக்குது, ஆல் டைம் லோ எவ்வளோ, $71,511. எவ்வளோ, 71,511. ஸோ ஹையர் எவ்வளோ, 86,178. ஓகேங்களா? இது லோ, இது ஹை. இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், வீக்லி ஆர் மந்த்லி சார்ட் கொடுங்க. மந்த்லி சார்ட் கொடுக்குறேன். ஸோ நமக்கு சென்செக்ஸ் வந்து இப்போது ஓவரால் வந்து ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சா, ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா. ஸோ இங்கே என்ன இருக்குது, நமக்கு 2024 2024 26 இப்போ வரைக்கும் மார்க்கெட் எவ்வளோ பாயிண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் சூஸ் பண்ணியிருக்கேன். ஹை 14,600 பாயிண்ட்டு. ஓகேங்களா? எவ்வளோ பாயிண்ட்டு நமக்கு, ஸோ இந்த பாயிண்ட் 20%. மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு 3 years வந்து உங்களுக்கு இந்த லோ டு இந்த ஹை இந்த பர்சன்டேஜில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த லெவலில் தான் நமக்கு என்ன கொடுத்துட்ருக்கு, நமக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன் வந்து இந்த லெவலில் தான் 20% ரிட்டர்ன் இருக்கும் இயருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தாச்சு அப்படின்னாலும் நமக்கு இப்போ ஷார்ட் டைமில் இது லோ. ஓகேங்களா? இது லோ, இது ஹை, இது ஹை, மறுபடியும் மார்க்கெட்டு இந்த சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸு, ப்ரீவியஸ் சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து நமக்கு இங்கேருந்து இப்போது சைடு வேஷன் தெரியறதுக்கே நமக்கு என்ன இருக்கும், ஆக்சுவலாக ஒரு அனலைஸ் பண்ணுறீங்க, என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், மார்க்கெட்டோட ட்ரெண்டு வேணும். பை ட்ரெண்டாக செல் ட்ரெண்டான்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து என்ன இருக்குது, இந்த லோ டு இந்த ஹை மூவ் ஆகிருக்கு, இந்த ஹை டு மறுபடியும் இந்த லோ மூவ் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்லேருந்து என்ன இருக்குது, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மறுபடியும் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டே மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே சப்போர்ட்டு. இங்கே வர்றப்பெல்லாம் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். பை பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இது ரெசிஸ்டன்ஸ். இங்கே வர்றப்பெல்லாம் மார்க்கெட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆனிங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் வரும். ஸோ மறுபடியும் நமக்கு என்ன இருக்குது, இங்கே சப்போர்ட்டில் இருக்குது. இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், மறுபடியும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், இந்த ஹை. ஓகேங்களா? ஸோ அப்போது மார்க்கெட் நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, லாஸ்ட்டு 3 months இது வந்து மந்த்லி கேண்டில், லாஸ்ட்டு 3 months வந்து இப்போ அனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த லோ, இந்த ஹை, மார்க்கெட்டோட ஓவர் புரிஞ்சிருச்சா, இப்போ நமக்கு எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீக்குக்கு நாளையோட எக்ஸ்பைரிக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள்,
நோட் பண்ணிக்கங்க, பேப்பர் அண்ட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, எங்கே பை எடுக்க போகிறீங்க, எங்கே செல் எடுக்க போகிறீங்க, எங்கே என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு நமக்கு லாஸ்ட்டு 3 months ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே போய்ட்டு லாஸ்ட்டு 3 months ஹை, 3 months லோ அனலைஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இது பண்ண வேணாம். வீக்லி எக்ஸ்பைரி, இந்த லோ, இந்த ஹை. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை அப்படியே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், மந்த்லி சேட் ஆர் வீக்லி சேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி வீக்லி சேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? வீக்லி சேட் கொடுத்தா நமக்கு மார்க்கெட் என்ன இருக்குது, டே சேட்டில் கொடுங்க. ஓகேங்களா? டே சேட்டில் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். நமக்கு கரெக்டாக அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கும். உங்களுக்கு ப்ரீவியஸ் வந்து இந்த 71,500. ஓகேங்களா? ஸோ இந்த லோ மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து என்ன இருக்கும், இந்த ஹை. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இந்த சப்போர்ட், இந்த ஹை, மறுபடியும் என்ன இருக்குது, இந்த லோ, இந்த ஹை. மறுபடியும் மார்க்கெட் நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் 78,300 இந்த ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த லோ. ஓகேங்களா? இங்கே இருக்குது இந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து அடுத்தது பிரேக் அவுட் நமக்கு. உங்களுக்கு இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் ஸோ இந்த லெவலில் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த பேட்டர்னில். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இந்த ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். நாளைக்கு 77,500, 77,400 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த லெவல் 78,000 வரைக்கும் போகலாம். 74,400. ஓகேங்களா? ஸோ அனலைஸ் பண்ணுங்கள். இதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. இதை என்ன பண்ணிட்டேன், இதை வந்து எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக வீக்லி சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. மந்த்லி ஆர் வீக்லி சார்ட் கொடுத்துட்டு ஷார்ட் டைமில் நமக்கு நாளையோட மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பார்க்குறோம். உங்களுக்கு ஷார்ட் டைமில் வந்து என்ன பண்ணுங்கள், போயிட்டு ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஒரு லோ அண்ட் ஹை, இது ஹை, இது லோ. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ரேஞ்சு பவுண்டு என்ன இருக்கும், ரேஞ்ச் பவுண்டு செட் பண்ணணும். நாளையோட ட்ரேடிங்க்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ரேஞ்ச் பவுண்டு வந்து என்ன, 79,415 ஹை. ஓகேங்களா? இது ஹை. லோ எவ்வளோ, 71,502 லோ. ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ என்ன பண்ணுங்கள், மந்த்லியாக ஒரு டே சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நமக்கு ஒரு உங்களுக்கு எந்த லெவலில் ட்ரேட் ஆகுதுன்றது தெரியும். அப்போது நமக்கு நாளையோட ட்ரேடு வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவலுக்கு தாண்டி என்ட்ரி எடுக்காதீங்க. ஸோ இது உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். 79னா 71, 9 இதுவே பாயிண்ட்ஸ் அதிகம்தான் உங்களுக்கு. இனிமேல் நம்ம ஷார்ட் பண்ணால் கூட என்ன பண்ணலாம், மறுபடியும் போய்ட்டு வீக்லி சார்ட் சூஸ் பண்ணுங்கள். வீக்லி சார்ட்டில் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா கிளியராக வந்து ட்ரெண்ட் லைன்
சேனலு மறுபடியும் என்னது இந்த ஹை ஓகேங்களா. இதை போய்ட்டு என்ன பண்ணுங்கள், டே சார்ட்டு அது வீக்லி சார்ட்டில் இல்லைன்னா 2 hours சார்ட்டு கொடுங்க. இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நமக்கு இங்கேருந்து இந்த ஹைலேருந்து என்ன ஆயிருக்கும், பிரேக் அவுட் நடந்திருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த லோ ஆக்சுவலாக இதை கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 4 hour சார்ட் கொடுங்க. ஓகேங்களா. 4 hour சார்ட் கொடுத்துட்டு ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் என்ன இருக்குது, ஹை போயிருக்கு உங்களுக்கு. ஸோ இங்கே அடுத்த நம்ம பார்க்க வேண்டியது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும் உங்களுக்கு. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்க்கணும். ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட் லெவல், ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட் லெவலுன்றது என்ன பண்ணுங்கள், ஃபிப் ரீடெஸ்ட்மெண்ட் லோ அண்ட் ஹை. ஓகேங்களா. இது லோ, மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த ஹை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து இப்போது டார்கெட் வந்து எங்கே இருக்கும், 0.5ல் ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. சென்செக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் மறுபடியும் 77,178. என்ன பண்ணுங்க, 77,178 0.5. ஓகேங்களா. நாளோட மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா, இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா என்ன ஆகலாம், நமக்கு 0.68 78,187 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 0.68. ஸோ இது வந்து ஃபிப்போட டார்கெட் லெவலு. ஜஸ்ட் இதை வந்து என்ன பண்ணுறேன், எரேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. எரேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நமக்கு மார்க்கெட் என்ன இருக்குது, அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து வீக்லியில் எடுத்திருக்கேன், ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். லோ வந்து எவ்வளோ, 75,345. ஓகேங்களா. இது லோ. அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு 77,353. ஓகேங்களா. மறுபடியும் அடுத்தது எங்கே இருக்குன்னா 77,863. இது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேமோடது. 77,863. ஸோ அடுத்தது 79,422. 79,422. ஸோ நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு ஒரு லெவலில் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட்டு அனாலிசிஸ் பண்ணுங்கள். என்ட்ரி எடுக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் எடுங்க. வீக்லி அனாலிசிஸ்ன்றப்போ, வீக்லி எக்ஸ்பீரியன்றப்போ கொஞ்சம் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு ப்ரீமியம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஸோ சென்செக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் சம்டைம் என்ன ஆகிடும், நீங்கள் கரெக்டாக இங்கே வந்து சூஸ் பண்ணணும் சென்செக்ஸ். ஓகேங்களா. ஸோ ஷார்ட் டைமில் என்ன பண்ணுங்கள், ஒரு 4 hour சார்ட்டில் பார்த்துடலாம். ஓகே. நாளோட மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. என்ன பண்ணுங்கள், இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா. மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 2 hour சார்ட் கொடுங்க. 2 hour சார்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த லெவலில் இந்த ஹை அண்ட் லோ வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா இது உள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா என்ன ஆகலாம், நமக்கு மறுபடியும் வந்து அடுத்த லெவல்ஸ் மூவ் ஆகிறதுக்கான லெவல்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ இருக்க சென்செக்ஸோட லெவல்ஸு. ஹை வந்து நமக்கு 78,221, 77,221 ஓகேங்களா. ஸோ லோ வந்து ஆக்சுவலாக 76,910, 76,910 லோ, இது ஹை. ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் பண்ணட்டும். பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த லெவல் போகலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதை போய்ட்டு என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள். இந்த லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹையை போய்ட்டு என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதை டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிட்டு 15 minutes சார்ட். ஓகேங்களா. ஸோ லெவல்ஸ் இதுதான். ஓகேங்களா. 77,216 ஓகேங்களா. ஹை 77,896 ஓகே இந்த லெவல். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த ஹை இந்த லோ. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது, இந்த லெவல் இருக்குது. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணலைன்னா மறுபடியும் இந்த லெவல் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 77,216 நானுமே ஆக்சுவலாக நோட் பண்ணிக்கிறேன். 76,896 ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், யார் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் வந்து அடுத்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் அது மெயிலில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.